குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை காப்பாற்ற போராடும் தந்தை. நிர்கதியாக நின்ற தந்தைக்கு சமூக வலைதளம் மூலம் நிதி திரட்டி உதவி செய்த தவகவினர். தென்காசி மாவட்டம் நகர பகுதியைச் சேர்ந்தவர் ஜாஃபர் சாதிக். ஆட்டோ ஓட்டி தொழில் செய்து வந்த இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவரது மனைவி இரண்டாவதாக கர்ப்பமாகியுள்ளார். அவரது மனைவியின் உடல்நிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் காரணமாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். அப்பொழுது மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும், இல்லையெனில் தாய் அல்லது சேய் அல்லது இருவருக்கும் உயிரிழக்கும் அபாய சூழல் ஏற்படும் எனவும் கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கின் மனைவிக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் அந்த பெண் குழந்தையின் உள் உறுப்புகள் சரியான முறையில் வளர்ச்சி அடையாத காரணத்தினால் குழந்தையின் மொத்த உடல் எடை 800 கிராம் அளவிற்குத்தான் இருந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து குழந்தையை இங்குபேட்டரில் வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த நிலையில் சில நாட்களிலேயே குழந்தையின் உடல் எடை 960 கிராமாக அதிகரித்த நிலையில் தற்போது வரை குழந்தையானது இங்குபேட்டரில் வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் எப்படியாவது குழந்தையை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னிடம் இருந்த பணம் மற்றும் தனது ஆட்டோவை விற்பனை செய்து அதில் உள்ள பணத்தையும் மருத்துவமனைக்கு கட்டணமாக கட்டியுள்ளார் ஜாஃபர் சாதிக். இந்த நிலையில் தான் தொழில் செய்து வந்த ஆட்டோவையும் விற்ற நிலையில் குழந்தையின் மருத்துவ செலவிற்கும் பணமில்லாமல் நிர்கதியாய் நின்ற ஜாஃபர் சாதிக்கிற்கு ஒரு நபர் சமூக வலைதளங்களில் பதிவிட, இதை பற்றி தெரிந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் உடனடியாக QR கோடு மூலம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் நிதி திரட்டி தென்காசி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மூலம் ரூபாய் 60,000 பணம் ஜாஃபர் சாதிக்கிடம் வழங்கப்பட்ட நிலையில் குழந்தையை காப்பாற்ற தன்னிடம் உள்ளவற்றையெல்லாம் இழந்து தொடர்ந்து போராடும் தந்தைக்கு மற்ற நல்வுள்ளங்களும் உதவ முன்வர வேண்டும் என்பதை அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது.